சரி, ஜெபிக்கல். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 10ஆம் மாதத்தின் கடைசி வாரங்கள்ல, கடைசி நாட்கள்ல உம்முடைய மிகுந்த கிருபையினால ஜீவன் சுகம் பலன் கொடுத்து கடந்து வந்த பாதையில கரம் பிடித்து நடத்தி வந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சேர்த்திருக்கிறோம். நாளிலும் நாங்க ஒரு சிறு கூட்டமாக நம்முடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரே, நாங்க நம்முடைய வசனங்களை கேட்க, வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரை கேட்கிற சத்தியங்கள் எங்கள் உள்ளங்களில் கிரிய செய்யட்டும். ஆண்டவர், இதுல எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ பிரத்யேகமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செய்தி வச்சிருப்பீர் சுவாமி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை. எங்களையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொண்டு நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இன்றைய ஸ்டடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம வேற வேற இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக this happening. நம்ம இன்றைக்கு 28ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். தேசிய தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சிஸ்டர். நல்லா இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது மத்த அதிகாரத்தெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் வாசிக்கும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறது சிஸ்டர். மத்த நமக்கு ஓசியால இருந்து மல்கியா வரைக்கும் இதுக்கு முன்னாடி வாசிச்சதெல்லாம் இப்ப பார்க்கும்போது அதான் அத மாதிரி லிங்க் பண்ணி படிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குல்ல. நிறைய ஆமா. காரியங்களை அன்றைய நாள் நமக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்களா? அது ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு அதை கம்பேர் பண்ணி தேங்க்யூ. பேசுறது நல்லா அந்த இருக்கு. மாதிரி அது ஆவியானவர் செய்யற காரியம் தான். ஆனா நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா எப்பவோ எழுதி வச்சிருக்கிறாரு சாமி. எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்றைக்கு இருந்த ஜனங்களை, அப்படி இருந்த ஜனங்களை நேசிக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு அவரை பற்றி அதிகமா நமக்கு தெரிய வருது. அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அப்படி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நமக்கு அப்ளை பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. சோ உண்மையாகவே வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கத்து கொடுக்கிறார். சரி, இந்த 28ஆம் அதிகாரம் எப்பவுமே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம அதை பார்க்கிறோம். முதல்ல அந்த ஜனங்க செய்த பாவங்கள், அப்புறம் அதற்கான நியாய தீர்ப்புகள், அதற்கப்புறம் நடுவுல திடீர்னு அவர் என்ன பேசுவாருன்னா அவரை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அதற்கு பின்பாக அந்த கடைசியில இந்த மீதியமாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை. இப்படி இருந்தாலும் நீ மனம் திரும்பினா
என்ன நீ நம்பினீன்னா உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த டோன்ல தான் முடிக்கிறார். ஒவ்வொரு சாப்டருமே நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் அவர் முடிக்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த 28ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கும்போது இது வந்து நான் முதலே ஏற்கனவே சொன்னது போல ஏசாயா வந்து அந்த சிறைப்பிடிப்புக்கு முன்பான காலத்துல இருந்த தீர்க்கதரிசி. அவர் முக்கியமா யூதேயா தேசத்தில் உள்ள மக்களுக்காக கொடுக்கிற செய்தி. ஆனா சில சமயங்களில அவர் அதாவது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எப்ராஹிமருக்கும் அவர் செய்திகளை தருவதை பார்க்கிறோம். யூதேயா தேசத்தில் இருக்கிறவர்களையும் சேர்த்து சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 2 பகுதியில் உள்ள மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அவர் அந்த செய்தியை சொல்லுகிறார். குறிப்பாக இந்த மக்கள்கிட்ட அவர் பார்த்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாய் அது வடபகுதியில் உள்ள எப்ராஹிமர்கிட்ட அது காணப்படுது. இந்த கொஞ்ச நாட்களாக இந்த யூதேயா தேசத்தாரும் இதை காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த எப்ராஹிமர் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக, மிகவும் பெருமை உள்ளவர்களாக, அடுத்ததா அந்த தலைவர்கள் எல்லாம் குடிவெறியினால இந்த ஒரு சாப்டர்ல இந்த குடிவெறியை பார்த்து மதுபானத்துல மயங்கி இருக்கிறதை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுதான் இந்த அதிகாரத்துல முக்கியமா பார்க்கிறோம். அவங்க செய்த பாவமாய் நாம் பார்க்கிறோம். ஆனா இதுல நடுவுல திடீர்னு ஒரு வசனத்துல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, மூளைக்கல்லாய், கார்னர் ஸ்டோன், பிரஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கிறத நான் தான் அந்த பிரஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கேயே நாம் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நம்ம அதை புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லியிருக்கிறாரு, பேதுரு சொல்லியிருக்கிறாரு, முக்கியமா பேதுரு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க ஏசாயாவே அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு வசனம் நான் வாசிச்சிருக்கேன் பைபிள்ல. எந்த வசனமும் இன்னொரு ஒத்த வசனம் இல்லாம இருக்காது. எல்லாத்துக்கும் இன்னொரு ஒத்த வசனம் அங்க இருக்கும். அதாவது கன்கார்டன்ஸ் மாதிரி. அப்படி நம்ம பைபிள்ல அப்படிதான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கிறத வாசிச்சிருக்கேன். இப்ப பாருங்களேன், அந்த விருப்பத்துல இருக்கிற அந்த வசனத்துக்கு இங்கேயே ஏசாயா சொல்லிடுறாரு. இப்ப நம்மளே எத்தனை வசனங்களை அப்படி பார்த்திருக்கிறோம். இங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அதே வார்த்தைகளை நாம புதிய ஏற்பாட்டுல கூட நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பைபிள். இப்போ நாம இந்த இதை குறித்து பார்ப்போம். இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பிராயீமுடைய பைபிள் அங்க போயிடுச்சு. வாசிங்களே அந்த ஃபர்ஸ்ட் வசனம். இது மறைக்குது, சொல்லுங்க. வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தில் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. இப்ப பாருங்க, ஒவ்வொன்னா வாசிப்போம். இப்ப அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவரு இந்த மக்கள்கிட்ட காணப்படுகிற முக்கியமான ஒரு பாவம் என்னன்னு சொன்னாருன்னா, குடின்றத விட பெருமைங்கிறது தான் அவருக்கு முக்கியமா அந்த இடத்துல சொல்வதை பாக்குறோம். நமக்கும் நல்லா தெரியும், பெருமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார். இங்கதான் அதையே சொல்றாரு, ஐயோ. இந்த ஐயோன்றத நம்ம முந்தின அதிகாரங்கள்ல பார்த்தோம், நிறைய சொல்லப்படுவதை பார்த்தோம். இப்ப திரும்ப அந்த ஐயோங்கிறது வருது. இங்க இதுல இதே அதிகாரத்துல 2 இடத்துல வருது. அப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் தங்களையே எப்படி நினைச்சுக்கிட்டாங்களாம், அவங்க வந்து இந்த கிரவுன் மேல இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ், மெடல்ஸ், அவங்களுடைய வெற்றியின் பதக்கங்கள், அத மாதிரி தங்களை நினைச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணும் இல்லாம
வாடி போகிற புஷ்பம், ஒன்றும் இல்லாத அழிந்து போகிற ஒரு நிலைமை அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொன்னாரு. ஒன்றும் இல்லை, அர்த்தம் என்னன்னா அவங்க பெருமையை அவர் கீழே தள்ள போகிறார், பெருமை உள்ளவர்களை கீழே மடங்கடிக்க போகிறார். அதுதான் அந்த முதல் வசனத்தின் அர்த்தம். அப்புறம் இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். இது யார சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்கள தாக்க போகிற எதிராளி சேனை அசீரியர். அவன் எப்படி வருவானா? கல்மழை போல வருவானா, சங்கார புசல் போல வருவானா, புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வருவானா, வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். இப்போ இதுல 2 காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த பகுதியில வாசிக்கிறது பிரகாரம் ஏற்படுகிற பயங்கரங்கள், பிரச்சனைகள் புயலை போல வரும், கல்மழை போல வரும், தப்பிக்கவே முடியாது. ஏதோ ஒன்று வழியாக அது அழிவை கொண்டு வரும். அது 3 விதமா அதுல வருது. அந்த அப்படி வருகிற அந்த அழிவு எங்கிருந்து வருது? ஆண்டவரிடத்திலிருந்து வருது. அது யார் மூலமா வருதுன்னா அசீரிய சேனையில வருது. ஆனா அசீரியர்களை நாம குற்றம் சொல்றதை விட, இது ஆக்சுவலா அனுப்புனது யாரு? God allowed this disaster. There is a disaster done by the army of Assyrians, but with the permission of God. God allowed it. அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுக்காக? அந்த பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். சோ எந்த விதத்திலும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா பெருமை இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எதிர்க்கிறாருன்னா அந்த அவருடைய எதிர்ப்பை நம்மளால எல்லாம் என்ன செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாது. When God is with us and when God is for us, we can win the battle. But when he is against us, we can do nothing. அததான் இங்க பார்க்கிறோம். அவ்வளவு அலங்கார ஜோடிப்பா வாடிய அந்த இருந்த புஷ்பம் வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பருவ காலத்துக்கு முன்பாக பழுத்து, அதாவது டேஸ்டே இருக்காது. அந்த சீசன்ல பழுக்க. சில சமயம் நம்ம வாங்குற ஆப்பிள்ஸ், சில சமயம் நம்ம வாங்குற கொய்யாப்பழம், இதெல்லாம் அந்த சீசன்ல இல்லாத, ஈவன் வாட்டர் மெலன் கூட சம்டைம்ஸ்ல டேஸ்ட், அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. அந்த சீசன்ல அது கரெக்டா ரைப்பான, அது அந்த டைம்ல ரைப்பாய் இருக்கிற அந்த பழம் தான் எப்படி இருக்கும், சுவையா இருக்கும். அது மாதிரி அது முந்தி அந்த சீசனுக்கு முன்னால பழுத்த பழங்கள் ஆட்டம். அப்ப அது வேஸ்ட், நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிடவும் முடியாது. அந்த மாதிரி அந்த ஜனங்களை ஒரு யூஸ்லெஸ்ஸா, வேஸ்டா, டிசாஸ்டர் அவங்கள தாக்குகிற விதமாக, அழிக்கிற விதமாக, அவர்களை கீழே தள்ளுகிற விதமாக அந்த மக்களுக்கு ஏறப்போகிற ஆபத்தை தான் அவர் அங்க சொல்லுகிறார். நம்ம பார்த்தபடி எப்பிராயிம் சொன்னா இஸ்ரேலுங்கிறதுக்கு அர்த்தம். அவங்க இந்த இடத்துல அவங்களுடைய முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு வெளிப்பிரகாரமா இப்படி பார்த்தோம்னா என்ன ப்ராப்ளம்னா குடி. இப்ப நாம இந்த குடி, செக்ஷுவல் இம்மோராலிட்டி, இதெல்லாம் தான் நாம ஒரு பாவமாய் கன்சர்ன்டா பாக்குறோம். ஆனா இங்கே நம்ம தீர்க்கதரிசி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பாவத்திற்கெல்லாம் அடிப்படையான காரணம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தேர் சக்சஸ், இட் இஸ் தேர் ப்ரைடு. அதுதான் அதுக்கான அடிப்படையான காரியம். குடிக்கிறவர்களை தண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குடிக்கிறவர்களிடத்தில் காணப்படுகிற பெருமை. அதத்தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இந்த குடிக்கிறவர்களை குறித்து நிறைய வேதத்துல நாம அந்த இது ரெஃபரன்சஸ் பார்க்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, குடிக்கிறது தப்புன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கு, அப்படி டைரக்டா சொல்லியிருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க.
நம்ம அத வித்தியாசமான விதங்கள்ல இங்க வாசிக்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ல இருந்து 35 7-8 வசனங்கள் குடியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம வாசிக்கிறோம். எபேசியர் 5:18 மதுபானத்தினால் வெறி கொள்ளாதபடிக்கு ஆவியினால் நம்ம நிரம்பி இருக்கணும்னு சொல்லி அந்த இதை பார்க்கணும். நம்ம பாட்டுல பாடுவோம் இல்லையா, சேனைகளின் தேவன், அதுல பாடுவோம். மதுபானம்னு இருக்காது, ஆவியினாலே நம்ம என்ன செய்யணும், நிரம்பி இருக்கணும், வெறி கொள்ளணும்னு சொல்லி பாடுவோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து ரோமர் எழுதின புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், எல்லாற்றிலையும் மதுபான வெறி கொண்ட அந்த நிலைமையை குறித்து ஒரு எச்சரிப்பை நாம் வாசித்து கொண்டே வருகிறோம். இவ்வளவு வசனங்கள் கொடுத்திருக்கு. சோ மதுபானம் குடிப்பதும் அதிலே வெறி கொள்வதும் பாவம் என்பதை திட்ட தெளிவா நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு அப்சர்வேஷன், அவருடைய ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, எல்லா பாவத்துக்கும் அடிப்படை பெருமை. pride is the reason for sin அப்படின்னு அவர் சொல்றார். அதனாலதான் எப்ராஹிமையும் அந்த மாதிரி சொல்றாரு. பெருமையினுடைய உச்சக்கட்டத்துல இருக்கிறவங்க அவங்க அப்படிங்கிறத அங்க பேசுவதாக நாம் பார்க்கணும். அப்ப அந்த பெருமையினுடைய ஒரு வெளிப்பாடு எப்படின்னா, தங்களையே பத்தி பேசிக்கொண்டிருப்பாங்க. தங்க காரியத்தை தான், செல்ஃபிஷ்னஸ் will be the sign of this kind of pride. They'll be only bothered about themselves. அவங்களுக்கு அதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா, அது ஒரு நன்மையான காரியம்னா கூட அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேச்சர் நம்ம கிட்ட இருக்குன்னா நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம பெருமை அப்படின்னு நாம இருக்க மாட்டோம். ஆனா அதனுடைய வெளிப்பாடுகள் பல விதங்களில் இருக்கு. அதுல ஒன்று இது, நமக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னா நாம அதுல ஈடுபடுவோம். நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம அதுல நன்மையானதா இருந்தாலும் அதுல நாம ரொம்ப ஈடுபட மாட்டோம்னு இருக்கிற ஆட்டிடியூடு ஒரு பெருமைக்கு அடையாளம். ஸோ ஆல்வேஸ் பெருமையில ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா செல்ஃபிஷ்னஸ். ஸோ நம்ம அதை ஜாக்கிரதையா இருக்கோம். இந்த குடியினுடைய எல்லா விதமான நிலைமைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அது அவங்கள தள்ளாட வைக்கும், அவங்க யாருங்கிறதையே மறந்துக்க வைக்கும். அதனால குடும்பத்துல சண்டை பூசல்கள் இருக்கும், அமைதி இருக்காது. நிறைய பிள்ளைங்க நாங்க இந்த மாதிரி அவுட்ரீச் போகும்போது அங்குள்ள சின்ன பிள்ளைங்க, இன்னும் காலேஜ் லெவல்லையே 1-to-1 உட்காந்து பிள்ளைகளோட பேசும்போது ஒரு 70% ஆஃப் சில்ட்ரனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பொறுப்பற்ற ஒரு நிலைமையில, ஏன்னு சொன்னா ஃபாதர் இஸ் ட்ரங்கட், அதனால அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அந்த குடி அந்த மக்களுடைய மனதை, மைண்டை அது நம்ம கொஞ்ச நாட்களாவே இந்த மனதுக்கும் இருதயத்துக்கும், ஹார்ட் அண்ட் மைண்டுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ் அதிகமா பார்த்துக்கிட்டே வரோம். இட் வில் டிஸ்டர்ப் த மைண்ட். ஆக்சுவலா சயின்டிபிக்கா இட் டிஸ்டர்ப்ஸ் த பிரெயின். ஸோ அதனால பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்க யாருமே தன்னை பற்றி நினைக்க மறந்துடுவாங்க. ஈவன் த எஜுகேட்டட், ஈவன் த பிக் ஒஃபிஷியல்ஸ், அவங்க பார்ட்டிஸ்ல எல்லாம் அவங்களுடைய லெவலை விட்டே ரொம்ப லோவா they will behave. Why? Because of the drink that they had. அவங்க தங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண மறந்துடுவாங்க. அவங்க கீழே
கீழ்த்தரமான எல்லா விதமான ஹேபிட்ஸும் பிஹேவியர்ஸும் அவங்கள்ட்ட இருக்கும். they'll be ashamed of they become ashamed because of their drinking அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனாலதான் குடிக்கிறது பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, நிறைய பேர் எதுக்கு குடிக்கிறாங்கன்னா, டு ஹாவ் வாட் தே வாண்ட் இம்மீடியட்லி. வேற அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, இம்மீடியட்டா அவங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும். அந்த காரியம் நடக்கலைன்னா அவங்க இந்த போயிடுறாங்க. இந்த குடிப்பழக்கம் என்ன செய்து, அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை, ஒரு டெம்பரல் பிளஷரை கொடுக்குது. ஒரு டெம்பரல் பீஸ், ஃபார் சம் இட் இஸ் பீஸ், அது கொடுக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால they go in for it. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள அழிக்குதுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. ஸோ that is one of the reasons why these people go in for that habit of drunkenness. சரி, 5ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, அக்காலத்திலே, இப்படியான ஒரு சூழ்நிலையில, இது ஒரு ஆஸ்பெக்ட். வரும் காலத்துல, அக்காலம் சொல்லும்போது இனி வரக்கூடிய 1000 வருஷ அரசாட்சியில, ரெண்டும் மீனிங். அப்போ சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். பாருங்க, இதெல்லாம் அவங்க செய்யாத, இதுக்கெல்லாம் அவங்க ஈடுபடாத, கர்த்தருக்கென்று பயப்பட்டு தங்களை பரிசுத்தமா காத்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? சில சமயத்துல இப்படி நாம கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறதுல எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு உற்சாகமா கொடுக்குது. அப்படி இருக்கிற மக்களுக்காக சேனைகளின் கர்த்தர் யாரு? அவரே தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு எல்லா அதிகாரத்திலயும் அந்த மீதியானவர்களை சொல்லப்போ, ஒரு கூட்டம் டெஃபினட்டா they live for God in such a drunken society, in such an idolatrous society, in such a proud society. So there could be some people. இப்ப நம்ம கேள்வி அதுதான், நம்மை குறித்து இப்படிதான் நம்மளை பத்தி சொல்லுவாங்களா? நம்ம சொசைட்டி, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய சர்ச்சு, நம்மளுடைய சிட்டி, இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மத்தியில எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு, ஆராதனை, வழிபாடுகள், காணிக்கைகள் எல்லாம் நடந்தாலும், இதில் மத்தியில ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருக்கென்று உண்மையா இருக்கிறது மீதியானவர்கள் அப்படின்னு சொல்ற கூட்டமாய் நாம் இருக்கிறோமா? அல்லது கூட்டமா அவர்களை போலவே ஒருவேளை பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா அவர்களை காட்டுல வித்தியாசமாய் நாம் இருக்கிறோமா? தெரியல, பார்க்கணும். அப்போ இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் அப்படி மீதியானவர்களுக்கு, ஏன்னா அவங்க வேற யாரும் இல்ல, தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு, அவங்க ஜனம்தான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனா this little group, remnant group is a perfect group, or a group which is worshipping God and depending on God, keeping them holy. இந்த சூழ்நிலையில அப்படி இருக்கவங்களுக்கு அவர் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நம்ம 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல 56, 57, 58 அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு.
ஸோ டோன்ட் வரி, டோன்ட் பி டிஸ்கரேஜ். நம்ம இப்படி வாழ்றோமே, நமக்கு ஏதாவது ரெக்கக்னிஷன் இருக்கா? நம்ம வீட்டில் நம்ம குடும்பங்கள்ல இருக்காது, நம்மளை ரொம்ப கேவலமாக தான் நடத்துறாங்க. பட் God will definitely reward us. எப்படி? நியாயம் விசாரிக்க உட்காரவனுக்கு நியாயத்தின் ஆவியாகும். ஏன்னா நம்மளே நியாயம் விசாரிக்க உட்கார வைப்பாரு. யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். He will be for us. யாரையாவது அனுப்பி அல்லது அது ஆசீர்வாதத்தை கொடுத்தல்ல, அவரே நமக்காக இவ்விதமாய் செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அதனால எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம அந்த ரெமினன்ட்ல ஒரு பங்கா இல்லாட்டியும், நம்ம கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு இருந்தாலும், நம்ம இடத்துல அவருக்கு மகிமையாய் அவருக்கு புகழ்ச்சியான காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் இருந்தாலும், அவரிடத்துல திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி, when we focus our trust on God, அவர் என்ன செய்வாரா? நாம் இழந்த இந்த மகிமை எல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பாரா. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த பாவ மகிமையை இழந்தவர்களான நிலைமை உண்டு. பாவம் செய்யும் போது அந்த மகிமையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் அதை திரும்ப நமக்கு கொடுக்கறது தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பின காரணம் என்ன? நமக்கு அந்த மகிமையை திரும்ப கொடுக்கும்படியாக. அப்ப நாம செய்ய வேண்டிய என்ன காரியம்? ரியலைஸ், ரிப்பென்ட், turn to God. இவ்வளவுதான். God will give us that same glory which we have lost. இப்ப 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, திரும்ப அவர்களை பற்றி பேசுறாரு. நல்லா யோசிச்சுக்கணும். இது என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு, மாத்தி மாத்தி இருக்கு இந்த வசனங்கள்னா, நம்ம மைண்டை நம்ம நல்லா அப்படிதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். ஒரு கொஹரன்ஸ் இருக்காது. திடீர்னு வேற வேற டாபிக்ஸ் உள்ளவர். இப்ப நாம ஒரு எஸ்ஸே எழுதுனோம்னா தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அப்படியே ஒரு கோர்வையா எழுதுவோம். ஆனா இந்த வசனங்கள் அப்படி இருக்காது. பல காரணங்கள் உண்டு. ஆனா தீர்க்க தரிசன ப்ராஃபசிஸ் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ இந்த திடீர்னு மறுபடியும் அவர்களை பற்றி பேசுறாரு. இப்பதான் ரெமனண்ட்டை பத்தி பேசுறாரு. இப்ப திரும்ப அந்த ட்ரங்கன் பீப்புளை பத்தி பேசுறாரு. அவங்க என்ன செய்யறாங்க? ஆனாலும் இப்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருந்தாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். இதுலயும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, குறிப்பா சொல்றாரு, ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி. இந்த 2 பேருக்கு முக்கியமான வேலை என்ன? கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் மத்தியில அறிவிக்கிறதும் ஜனங்களை நல்வழிப்படுத்துறதும். ஆசாரியனுக்கு 2 வேலை. he must be a priest as well as a teacher. அவங்களுக்கு சொல்லித்தரணும். ப்ராஃபட் அவங்களை எச்சரிக்கணும். இப்ப இவங்க 2 பேருமே மதிமானத்துல மதிமயங்கிட்டாங்கன்னா, திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி, இப்படி எல்லாம் இவ்வளவு கிளியரா தெளிவா ஏன் எழுதியிருக்குன்னா, அதனுடைய டேஞ்சரை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான். தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். நிறைய பேர் குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஐ நோ மை லிமிட்ஸ், நான் கொஞ்சமா தான் எடுத்துக்குவேன், நான் அதுக்கு மேல எனக்கு ரொம்ப பேலன்ஸ் எல்லாம் போற மாதிரி இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, தீர்க்கதரிசியே மதிமயங்கி போகிற ஒரு நிலைமை ஆகிவிடும். அது எவ்வளவு தூரம் மோசமா இருக்குன்னு அந்த 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அருவருப்பா இருக்கு. என்ன சொல்லுது? போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கு, சுத்தமான இடமில்லை. இப்ப இது 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு லிட்ரலா குடிச்சு இப்படி ஒரு லோ லெவலுக்கு போய் இப்படி ஒரு அசிங்கமா அருவருப்பான ஒரு நிலைமை. இன்னொன்னு அவங்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை.
இப்படி அவர்களும் தங்களுடைய நிலையை மறந்து வெறும் குடிதான் இல்லை, எந்த பாவ காரியமானாலும் சரி, பண ஆசை, அதுக்காக என்ன வேணா செய்யறாங்க. அல்லது வேற தவறுகள், வேற பாவங்கள், அதுக்கு அவங்க செய்யற எல்லா காரியங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், அடுத்து அந்த பதவியே பிடிக்கிறதுக்காக செய்கிற அநேக காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வாந்தி மாதிரி தான். அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது லிட்டரலா வாந்தி இல்லாட்டியும் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் இதற்கு ஏதுவா இருக்கு. இப்போ ஒருவேளை ஆசாரியரே தீர்க்கதரிசி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா சொல்லிடுறோம். இப்போ how far it is true in our lives, நம்முடைய வாழ்க்கையில இப்படி அருவருக்கத்தக்க சில காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில இருக்குமா? யோசிக்க. நாம செய்கிற எந்த காரியம் இந்த மாதிரி கர்த்தருக்கு அருவருப்பா, அது பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடத்துல அருவருப்பான ஒரு காரியமா இருக்குதா? நம்முடைய அது அப்படியே வாந்தியிலையும் அசுத்தத்திலையும் நிறைஞ்சிருக்கா? சுத்தமான இடம் இல்லாமல் இருக்கா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த எந்த பாவமும் சரி, இந்த பாவம்னு இல்லை, எந்த பாவமும் பொய் சொல்றதோ, திருடுறதோ, கொலை செய்யறதோ, செக்ஷுவல் இம்மொராலிட்டியோ, இல்லை இந்த ட்ரங்கன்னஸோ, இல்லை எனி திங், ஆங்கர், ஜெலசி, அதுக்கு ஏஜே கிடையாது. At any age, no one can say we are perfect. தேறினவன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா the nature, the presence of sin, the power of sin, we are still living in the power of sin. இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பூமியில அந்த பாவத்தினுடைய தாக்கம், பாவத்தினுடைய வல்லமை இன்னும் இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போதுதான் டோட்டலா there will be no presence of sin. இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பவர் இருக்கத்தான் செய்யும், இழுக்கத்தான் செய்யும். இந்த இழுப்புகளுக்கு நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கும். No one can say I am perfect. Nobody is perfect. அதனாலதான் அந்த பாவம் it can touch any person at any stage of life. Not only drunkenness. யார வேணாலும் தொடலாம், எப்ப வேணாலும் தொடலாம். பிரீஸ்டா இருந்தாலும் தொடலாம், சாதாரண மனுஷனா இருந்தாலும். We will be just swallowed up by the sin. அதுதான் we have to be very careful. அப்ப இந்த பாவம் என்ன செய்யும்? நம்மை டிஸ்கிரேஸ்க்கு கொண்டு வரும், மகிமையை இழக்க செய்து அவமானத்துல நாம நிந்தைக்குள்ளாக, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளிவிடும். இது எல்லாம் நாம தப்பித்து கொள்ளணும்னா செய்ய வேண்டிய ஒரே காரியம் turn to God. Turn to God. இப்போ 9ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் யார் பேச முடியும்? யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? ஏன்னா இவங்களுக்கு ஏறவே ஏறாது. இவங்களே சுய நினைவுல இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல்ல இல்லை. இவங்களே அந்த பாவத்திலேயே ஊறி இருக்கிறாங்க. இவங்க என்ன சோ வாட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் ராங் இன் திஸ் அப்படின்வாங்க. ஒய் நாட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாம் வர இடங்கள்லாம் பாருங்க, ஒரு எதிர்ப்பின் ஆவிதான் இருக்கும். ஒய் நாட், ஒய் ஐ ஷுட் நாட் டூ திஸ், இந்த கேள்வி அதுதான் வரும். சோ வாட். ஆக அப்படிப்பட்டவங்களுக்கு யாரு உணர்த்த முடியும்? உணர்த்தக்கூடிய வசனங்கள், உணர்த்தக்கூடிய டீச்சிங், கவுன்சிலிங் எல்லாம் யாருக்குன்னா who are really innocent. அதைத்தான் அங்க அப்படி போட்டிருக்காங்க. பால் மறந்தவர்கள் அப்படிலாம் போட்டிருக்காங்க. மீனிங் டு சே only people who are really innocent, who are trapped by sin. அறியாம
போய் பாவத்துல விழுந்திருக்கிறவர்கள். அவங்களுக்கு நாம போய் இது சொல்ல போனா அவங்க என்ன செய்வாங்க? அதுல தப்பிச்சுக்குவாங்க. நமக்கு அவங்க ஏன்னா அவங்களுக்கே அதுல இருந்து தப்பிச்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். யாராவது வந்து என்னை தப்பிக்க மாட்டார்களாங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். ஹெல்ப்னு கேட்கிற அளவுல இருப்பாங்க அவங்களே. அப்படிப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங், டீச்சிங், ப்ரீச்சிங், எவ்ரிதிங் வில் ஒர்க். hardened people who are deliberately sinning, அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பேசினாலும் என்ன செய்ய முடியாது. இட் வில் நாட் ஒர்க். அதுதான் அந்த 9ஆம் வசனம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மக்கள் they don't like this prophecy. ஏசாயா சொல்ற காரியத்தை அன்னைக்கு இருந்த மக்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பேசுறதையே ரிடிக்யூல் பண்றாங்க. அவர் பேசுறத கேலி பண்றாங்க. இவருக்கு என்ன வேலை? கற்பனையின் மேல கற்பனை. என்னன்னா எப்ப பாரு இதை செய்யாத, அதை செய்யாத, அதை தொடாத, இது பண்ணாத, இதேதான் அவருக்கு பேச்சு. பிரமாணத்தின் மேல் பிரமாணம். இல்லைன்னா உனக்கு இப்படி ஜட்ஜ்மெண்ட், உனக்கு இப்படி பனிஷ்மெண்ட், நீ இதை செஞ்சா அதான் நடக்கும். பேச்சே இப்படியே தான் இருக்கு. வேற நல்லதாவே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு அவரை கேலி பண்றாங்க. அவரையே கேலி பண்றாங்க. அன்னைக்கு அதே நிலைமைதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் கூட நமக்கு சொல்றாங்கல்ல. நம்ம அவங்களுக்கு எப்ப பாரு அறிவுரை சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்னா அவங்க இப்படிதான் பேசுறாங்க. நமக்கும் அப்படிதான் அவங்க பேசுறாங்க. ஆனா ஒரே வித்தியாசம், நாம அன்போடு அவர்களை இன்னும் புரிஞ்சு கொண்டு அவர்களை எந்த அளவுக்கு இவங்க எப்படி இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாவத்திலேயே ஊர்னவங்க. அதனால அவங்களுக்கு சொல்லும் போது அப்படி இருக்கும். அன்றைக்கு சோதோம் கொமோரா மக்கள் அப்படித்தான் எச்சரிக்கப்பட்டாலும். நோவா காலத்தில் உள்ள மக்கள் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். எச்சரிக்கப்பட்டாங்க, சொன்னாங்க, அறிவுறுத்தப்பட்டாங்க. But they did not listen. For them it was a joke. It was difficult instruction. ஃபாலோ பண்றதுக்கு இஷ்டப்படல. ஆனா சொல்ல வேண்டியது சொல்லணும், அவர் சொல்லிட்டாரு. நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அதை இன்னும் நாம அன்போடு சொல்லும் போது, விலைக்கு சொல்லும் போது, அதை கேட்டு சொல்லும்போது, ஜெபத்தோட சொல்லும் போது, அடுத்தது கடைசியா ஆவியானவர் துணையோடு சொல்லும் போது, அந்த கேட்கிற ஒரு லிசனிங் இயர்ஸ் God will provide in our children. டெண்டன்சி மைண்டு அந்த ஏஜ் குரூப்புக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அதை ஜெபத்தோட சொல்றப்போ அவங்க உள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் கிரியை செய்வார். அதை கேட்கும்படியாய் செய்வார், அதன்படி வாழும்படியாகவும் செய்வார். சோ இதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆனா அன்னைக்கே தீர்க்கதரிசியவே அவங்க அந்த நாட்கள்ல 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படிதான் கேலி பண்ணியிருக்காங்க. இதுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனையை பார்த்தீங்களா? அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? பரியாச உதவி. அதை யாராவது வாசிங்க. 11th verse மாத்திரம் வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இப்போ ஒண்ணு நம்ம அந்நிய பாஷைங்கிறத பிடிச்சிடக்கூடாது. அவர் அங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேலி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு அவர் வந்து அவங்களுக்கே புரியாத பாஷையில, அவர்களுக்கு பரியாச பாஷை, அந்த பாஷையில அவர்கள்ட்ட பேசுவாரு அப்படின்றத அங்க போடுறத பார்க்கிறோம். அதாவது God will never leave people. அதாவது என்னன்னு பார்க்கிறோம்னா, கணக்குல வச்சிருப்பாரு எல்லாத்தையும். யூ கேன் நெவர் மாக் God. கர்த்தரை பரியாசம் பண்ண கூடாது. எதை விதைக்கிறையோ அதை நீ கட்டாயம் அறுப்பாய். கலாத்தியர்ல வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் ஒருபோதும் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். தன் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய செயல்படுகிற விதங்கள். சோ இங்கேயும் அந்த ஜனங்களுக்கு உடனே அவர் அப்படியாக செய்வார். இது மாதிரி நாமளும் செய்யணும்னு நினைக்கூடாது. நாம செய்யறது எஃபெக்டிவா இருக்காது. அது ஹியூமன் fleshy thinking. But when God takes the vengeance,
It will be to that extent that they will be either totally devastated or they will be made to realize and turn to him. அப்படி செய்வார். இப்ப அடுத்த வசனம் பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். பாத்தீங்களா? இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். உங்க நல்லதுக்கு தான் நான் இப்படி செய்யறேன், இப்போவாது நீ கேளு அப்படின்றாரு. ஆனா கேட்க மாட்டோங்கிறாங்க. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு மறுபடியும் கற்பனையும், அது அவங்க என்ன சொல்லி அவரை தீர்க்கதரிசியை ரிடிக்யூல் பண்ணாங்களோ அதே வார்த்தையை ஜட்ஜ்மெண்டா கொடுக்கிறார். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். You can never play with God. You can never play with sin. You should be always cautious and alert. அது கர்த்தர்கிட்ட போய் கர்த்தருடைய கருத்துல நம்ம விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லி தாவீது சொல்வது போல நாம we have to be very 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 careful. அதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். 14-15 வசனத்துல, ஆகையால் எருசலேமிலே ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ இங்க யார சொல்றாரு? அங்க பிரீஸ்ட் சொன்னாரு, ப்ராஃபெட் சொன்னாரு, இப்ப லீடர்ஸ் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்ன்றது நமக்கு கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன். இது பைபிள்ல எல்லாம் த்ரூ அவுட் கடைசி புஸ்தகம் வரைக்கும் நம்ம இதை பார்க்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவன், கவனமாய் கேளுங்கள். இங்க சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நமக்கு அந்த லிசனிங் டெண்டன்சி, லிசனிங் ஹேபிட் நமக்கு மிக மிக அவசியம். ஜென்ரலாவே இன் எனி கம்யூனிகேஷன், குட் கம்யூனிகேட்டர் இஸ் ஒன் ஹூ லிசன்ஸ். கேட்கிறவனை தான் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், ப்ரெசன்ட் பண்ண முடியும். அவன் சொல்றது ஒன்னா இருக்கும், நீ பாட்டுக்கு இன்னொன்னு பதில் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை, கவனிச்சு கேட்கணும். இப்ப நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சரியா பார்க்கலன்னு சொல்லுங்களேன், பெரிய ஒரு இதுக்குள்ள கன்ஃபியூஷனுக்குள்ள போயிடுவோம். இப்ப ட்ரெயின் வருது, நம்ம ரெகுலரா இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், நம்ம பிளாட்ஃபார்ம் 2ல தான் வரும்ன்ட்டு நிக்கிறோம். ஆனா அவன் அனௌன்ஸ் பண்றான் பிளாட்ஃபார்ம் 4ல இன்னைக்கு வருதுன்னு. நாம அதை கவனிச்சு கேட்கலன்னு வைங்களேன், நீங்க இங்க 2லயே நின்றுட்டு இருப்பீங்க. ஆனா அது 4க்கு வந்துடும். அது வந்த பிறகு பார்த்து இந்த பிரிட்ஜ் மேல ஏறி ஓவர் பிரிட்ஜ் மேல தூக்கி ஓடி அவதியா புஸ்ன்னு போய் உட்காரு. ஏற்கனவே புக் பண்ணி 1 hour முன்னாலேயே வந்து நின்று, all waste because you have not listened to the instruction. So கவனிச்சு கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கேட்க. வாசிக்கிறப்போ அப்படியே மேலோட்டமா நம்ம வாசிச்சுட்டு ஒரு நாளும் போகக்கூடாது. ஜெபத்தோட வாசிச்சு ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நம்மோட அது ஜீவனுள்ள வார்த்தையிலவா பேசும். அப்ப கவனமா நம்ம கேட்கணும். வேற எதன் வழியாகவும் எந்த சோர்ஸ் வழியாகவும் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிற வாய்ப்புகள் இருக்கும்போது கவனத்தோட நம்ம கேட்டா நம்ம ஆத்மாவுக்கு அது பிரயோஜனம். How we take vitamins, how we add சில டயட், நம்ம சாப்பிட்ற கோர் ஃபுட்டை தவிர எக்ஸ்ட்ரா டயட்டரி இம்ப்ளிகேஷன்ஸோட சப்ளிமெண்ட்ஸா எல்லாம் போடுறோம்ல, அத மாதிரி தான் இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப அவர் சோல் வில் கெட் நரிஷ்ட். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். இவங்க அந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. பாருங்க, இந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் ஒரு நம்பிக்கை,
ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு, ஒரு ஃபால்ஸ் பிளேஸ்ல ரெஃப்யூஜ். தே டேக் ரெஃப்யூஜ் இன் அ பிளேஸ் which is much very very dangerous. இவங்க போய் ஒரு மலையில, சப்போஸ் உதாரணமா சொல்றேன், பெரிய வெள்ளம் வருது, அங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல போய் இவங்க போய் ஒதுங்குவோன்னு சொல்லி அந்த மலைக்குள்ள இருக்கிற குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலேயே நாம கண்ணாலேயே பார்க்கிறோம். விதின் ஃபியூ ஹவர்ஸ் அந்த மலையே இல்லாம, மலை இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு the whole mound or hill or whatever mountain moves away. இன்னைக்கு பாக்குறோம்ல, அப்படியே விழுந்துருது இல்ல. அப்போ அவங்க எப்படி அதை நம்பி போறது? ஆனா அவங்க நம்பிக்கை அப்படிதான். அந்த என்ன பெரு வளர்ந்து வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்க போய் பத்திரமா இருந்துக்குவோம். எதை அவங்க பொய்யா அவங்க அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம். So the refuge was a false one. It is not a true protection. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு they don't believe in the eternity. Death is the end அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க வாழ்ந்து கஷ்டப்படுறதை விட மரணத்தோட நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டு மரணத்தோட நம்ம முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேரு மரணத்துக்கு துணிவா இருக்காங்க. மரணத்தை குறித்த பயம் உள்ளவங்க கொஞ்சம் பேரு, மரணத்தின் மேல துணிவா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். இந்த ரெண்டு பேருமே சரி கிடையாது. ஏன்னா மரணத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. மரணம் நமக்கு தேவன் நியமித்திருக்கிற காரியம், அது எல்லாருக்கும் நடக்கும். ஆனா அதற்கப்புறம் இருக்கிற வாழ்வை நிர்ணயிக்கிறது இந்த மரணம். இந்த ஏன்னா மரணம் தான் எண்ட் ஆஃப் யுவர் எர்த்லி லைஃப். ஹவ் யூ லிவ் இஸ் வாட் இஸ் டிட்டர்மினிங். இது வந்து நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அதனாலதான் சூசைட்ஸ். ஏன்னா மரணத்தோட அவங்க என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபால்ஸ் திங்ஸ் வில் ப்ரொடெக்ட் தெம்னு நினைச்சுக்கிறாங்க. They take refuge in such false things. Some people, they can't face this world, so they think death is easy way அப்படின்னு டெத்துக்கு போய் அவங்க they take their own lives. But all these are false hopes and wrong understanding, because God wants us to know this. We must have a clear cut knowledge about death. What is death? What will happen after death? அதுவும் நமக்கு ரொம்ப தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன் அப்படி அந்த முந்தினதை சொன்னா, மரணத்தோட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு மரணம் தான் நமக்கு என்ன சொல்றது சொல்யூஷன் நினைச்சிட்டு மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அநேக பிள்ளைகள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, டாக்டர்ஸ் உண்டு. கொரோனா டைம்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, their work schedule made many doctors to commit suicide. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மைண்ட்ல வேலையினுடைய பழுதான் பெருசா தெரிஞ்சதே ஒழிய, இந்த நேரத்துல நம்மளுடைய அந்த படிப்பு, நாம செய்யற இந்த சேவை எத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு அவங்களுக்கு ஒரு உயிர் காக்கிறதுக்கு ஒரு இதுன்னு நினைக்க முடியல. அவங்களால நினைக்க முடியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா, 24 மணி நேரமும் நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், அத ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு நிச்சயமா அது கடினமா தான் இருக்கும். இந்த சேவைங்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. அதுவே அழுத்தமாய் இப்பதான் உட்காந்து என்ன திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்களே, இவங்க என்ன அப்படி கூப்பிடுறாங்களே, அவங்க என்ன நினைச்சுறாங்களே, அந்த பேஷண்ட் இப்படி தொந்தரவு பண்ணுது, இதுவே மைண்டுக்குள்ள போய் எத்தனை டாக்டர்ஸ், யங் டாக்டர்ஸ், they committed suicide. அவங்களுக்கு கொரோனா வரல, அவங்க அநேகருடைய வியாதியிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு உபயோகமா இருந்தாங்க.
ஆனா முட்டாள்தனமா அவங்களே அவங்க ப்ரெஷியஸ் லைஃப இந்த ரைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் நமக்கு நல்லா தெரியணும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐஏஎஸ் அகாடமி எடுக்கிற சங்கர், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னால சென்னையில ரொம்ப ஃபேமஸ் அகாடமி. எல்லாரையும் படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸா ஆக்கக்கூடிய, அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அகாடமி. அதையே வச்சிருந்த அவருக்கு என்ன முடியல, நேர்பட்ட ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ண முடியல. ஏன்னா பொய்யை நம்புகிறார்கள், பொய்யான மாயையான இடத்துல அடைக்கலம் தேடுகிறார்கள். விளைவு மரணத்தோட ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. அதான் சொல்யூஷன். இதுல இருந்து தப்பிச்சிட்டேன்னா ஓகே. தட் இஸ் நாட் கரெக்ட். இதுதான் வேதம், அதுக்குதான் நமக்கு பைபிள், அதுக்குதான் வசனம், அதுக்குதான் ஆண்டவரை சிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். என்ன நிலைமைனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். நம்மை கை தூக்கி விடுகிற தேவன், எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம உயர்த்துகிற தேவன். நம்ம அந்த நம்பிக்கையோட அவரை பார்க்கும்போது அவர் ஒருபோதும் தன் ஜனங்களை வெட்கமடைய விடமாட்டார். உண்மைதானே? இங்க பாக்குறோம், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய பைபிள் டீச்சர். பொய்களை பற்றி நம்ம பொய்ன்னு சொன்னா நம்ம எதையோ பொய்ன்னு நினைச்சுக்கிறோம். அவர் ஒரு ஆங்கிள் பொய்யை பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன பொய்? பொதுவா நம்ம பொய்ன்னு எதை நினைச்சுக்கிறோம்னா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் யாரையும் தீங்கு செய்யறது இல்ல, I am good enough, I will definitely go to heaven. எனக்கு ஒரு ரட்சிப்போ, எனக்கு ஒரு பெரிய பாவம் மன்னிப்போலாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் யாரையும் எதையும் கஷ்டப்படுத்தினது இல்லை, துன்புறுத்தினது இல்லை. உண்மையா பொய்யா? சொல்லுங்க, என்னாச்சு? இப்படி நம்ம ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருப்போம் உலகத்துல? இல்ல அதையும் பண்ணதான் செய்வோம். இல்ல இப்ப நான் கேக்குறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி எப்படி நினைச்சுக்கிறோம்னா, இந்த கூட்டத்தார், நான் நம்மள சொல்லல, இந்த கூட்டத்தார் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லவங்களா தானே இருக்கேன், நான் யாரையுமே துன்புறுத்தலையே, நான் யாரையும் கஷ்டப்படுத்தல, நான் நல்லவங்களா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு இப்படி எல்லாம் பாவ மன்னிப்பு எல்லாம், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்வது சரியா தப்பா? தப்புதான். ஏன்னா ஒருத்தருமே நல்லவங்க கிடையாது. ஆமா, நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? வேதத்தை வாசிக்கிறதுனால தெரியும், இல்ல வசனத்தினால தெரியும். அப்ப அது நம்மளை புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் உதவி செய்யுது. இல்லாம நாம மற்றபடி லாஜிக்கலா அறிவுபூர்வமா யோசிச்சோம்னா இப்படிதான் இது ஒரு பொய், இது ஒரு பொய். அடுத்தது, எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிச்சிருக்குன்னு வாசிக்கிறோம். இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மளை தெரிஞ்சு கொண்டாருன்னு வாசிக்கிறோம். அப்ப இப்ப நாம என்னத்துக்கு எதை இப்படி பிரயாசப்படணும்? என்ன, யாரு ஆண்டவருக்குள்ள வருவா, யாரு எப்படி, எல்லாமே முதலே நிர்ணயிச்சாச்சுல்ல. இனி நான் எதுக்கு நான் பிரயாசப்படணும்? இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சொல்லுங்க. இல்ல, சன்மார்க்கமான ஒரு தாட் அது. சரியா? தப்புதான். அப்படி தப்புதான். அப்புறம் எதுக்கு இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் எதுக்கு வரணும்? அவர் எதுக்கு நம்மள
நமக்காக சிலுவையில் அவர் அறையப்படணும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஆஹ் ஆஹ் ஏற்கனவே எல்லாம் அதாவது இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா, ஏற்கனவே எல்லாம் நிர்ணயிச்சிருக்கேன், எதுக்கு போய் அவுட்ரீச் எல்லாம், யார் யாரெல்லாம் ஆண்டவரை வருவாங்கன்னு அவரே நிர்ணயிச்சிருக்கிறாரு. அப்புறம் நாம எதுக்கு போய் அங்க போய் மிஷினரிக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும், அவங்கள எதுக்கு தாங்கணும், அவங்களுக்கு எதுக்கு பணம் அனுப்பணும் நினைக்கிறவங்க உண்டு. இதுதான் இட்ஸ் another லை. மூணாவது, புது தாட். இப்போ வேதத்தையே ஒரு புது தாட் வருது, ஒரு புது விதமாய் நாம கர்த்தரை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அதன் மேல நம்பிக்கை வைக்கிறது. அது நிமித்தமாய் வெறும் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா போதும். ஏன்னா போகணும், ஆராதனைக்கு போகணும், கர்த்தரை சேவிக்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் ஏதாவது முயற்சி எடுக்கணும், சண்டே கிளாஸ் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு அவுட்ரீச் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சது ஒன்று செய்கிறோம், அது போதும் அப்படின்னு உள்ளத்துல ஒரு பாதிப்பு இல்லாம எல்லாம் கடமைக்காக செய்யறதும் என்னது, செய்யறதே போதும்னு நினைக்கிறது ஒரு பொய், மாயை. சரியா? அடுத்து, ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆனா என் வாழ்க்கையில மாறணும்னு அவசியம் இல்லை, நான் இதெல்லாம் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் டு காட். கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார், ஒரு நாள் அன்னைக்கு மன்னிச்சார், சச் அண்ட் சச் டேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ஏன்னா எனக்கு நிச்சயமா என்ன பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் கிடைச்சாச்சு, இனி நான் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறதும் போய். ஏன்னு சொன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேரே கிறுக்கி போடக்கூடும். அதனால we have to be careful. ரசிக்கப்பட்டனால உன் பேர் எழுதப்பட்டுச்சு உண்மைதான், ஆனா நீ அதுக்கப்புறம் துணிகரமா பாவம் செஞ்சு திரும்ப திரும்ப கர்த்தரை சிலுவையில் அறையிற மாதிரி நீ நடந்துக்கிட்டீன்னா உன் பேர் அங்க இருக்குன்றது நமக்கு நிச்சயம் கிடையாது. அதனால அது ஒரு பொய், அப்படி நம்பிக்கை ஒரு பொய். சோ அடுத்தது ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புது நாள், ஒவ்வொரு நிமிடமுமே ஒரு புது கிருபை, ஒவ்வொரு நாளுக்கு சவாலும் ஒரு புது சவால். நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த புதிய சவாலை சந்திக்க கூடாது. அதுக்குரிய ஸ்பெசிபிக்க சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஜெபம் பண்ணும்போது கூட அப்படியே ஒரு ரொட்டீன் ப்ரேயர். Most of the Catholics, they do that prayer. They are very sincere in their prayer. Timely prayer. ஒரு அவருக்கு அப்படி நோவினான்னு சொல்லி 9 நாள். ஏன்னா நான் அந்த கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தாலும் எனக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப சின்சியரா அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. 10 days எல்லாம் அப்படி ப்ரே பண்ணுவாங்க. They have many different ways to increase their prayers. But அத்தனை நேரம் வேஸ்ட். ஏன் தெரியுமா? They will only be simply reciting the same words. ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு புயல் அடிக்குது சுவாமி, இந்த புயல் பாதிப்பு இல்லாம இருக்கணும், இந்த காரியங்கள் இப்படி இருக்கணும், இவங்களுக்கு இந்த தேவை, இந்த நிவாரணம் கிடைக்கணும், பாதுகாப்பு, அப்படி எல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஜெபிக்கிறவங்க உண்டு, கொஞ்சம் பேர் இருக்காங்க who have really tasted God. மற்றவங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் இன்னொன்னு என்ன, அவங்க they have this rosary, அதை உருட்டிட்டே இருந்தாலே போதும். இதுதான் அது ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே போதும்னு நினைக்கிற ஒரு பொய்யான காரியம். ஸோ இந்த விதமான மாயமான காரியங்கள் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கணும்னு சொல்லிதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. பொய்களுக்கு இப்படி ஒரு 6
விதமான பொய். ஏன்னா இதெல்லாம் நம்ம பொய்ன்னே நினைக்க மாட்டோம். பொய்ங்கிறது நம்மளுடைய டிக்ஷனரியில அது வேற. ஆனா இவர் சொல்றது பிராக்டிக்கலா நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடிய லைஸ். இது நாம ஜாக்கிரதையா இருக்க அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் இந்த வசனத்தோட முடிக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, அடுத்த இதுல பார்ப்போம். ஆனா இந்த வசனம் ஒரு நல்ல வசனம். என்ன தெரியுமா? இதோ ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் எப்படிப்பட்டதான்? பரிசிக்கப்பட்டது, வெளியேற பெற்றது, திடாஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லா இருக்கா. இதை விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த தன்னை பற்றி இந்த அதிகாரத்துல இந்த விதமாய் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னேரம் அதை பேசிட்டு இருந்தாரு. அடுத்த வசனம் பாருங்க, தன்னை அவர் வெளிப்படுத்துறார். ஆதலால் இந்த பொய்கள் இருக்கு, இப்படி பொய்யான நம்பிக்கைகள்ல மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நான் சொல்றது என்னன்னா, மணல் மேல உன் வீட்டை கட்டாத, கற்பாறையின் மேல வீட்டை கட்டு. இது புதிய ஏற்பாட்டு சத்தியம். இங்க அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நான் தான் மூலக்கல்லு, என் மேல நீ விசுவாசி, உன் நம்பிக்கையை வை, விசுவாசிக்கிறவன் பதறான். உனக்கு அந்த மாதிரியான என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஆபத்தும் நெருங்காது அப்படின்னு அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்த வாரத்துல இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட சுவாமி உடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற, ஒருவேளை எங்களுக்குள்ளாகவும் இருக்கிற, ஒருவேளை டைரக்டா ட்ரங்கன்னஸ், ப்ரைடு, லைஸ், ஹிப்பாக்ரசி, இதெல்லாம் எங்கள்கிட்ட லிட்ரலி ஒருவேளை இல்லைனாலும் சப்டியூடா இன் another ரெஸ்பெக்ட் எங்களிலும் கூட சில காரியங்களை காண முடியும் சுவாமி. பசுத்தராகிய உம்மிடத்தில் முன்பாக நிற்கும் போது எங்களுடைய அபாத்திர தன்மைகள் கட்டாயம் வெளிப்படும். You are a righteous God and you have given your righteousness to us. அதனால நாங்க நிச்சயமா நீதி உள்ளவர்களாய் வாழ முடியும். Because you have given your righteousness to us. அதனால ஆண்டவரே, நாங்க எங்க பாவ நிலைமையை அறிக்கை செய்து, நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவராகிய உம்மிடத்துல திரும்பி, ஆண்டவரே, நாங்க நித்திய வாழ்வோடு ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கிருபத்தார். இந்த ஜனங்கள் மரணத்தோடு ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனா நாங்க உம்மோடு கூட நித்திய வாழ்வுல இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபத்தாரோ. அப்படித்தான் எங்களுக்கு நீர் பண்ணி கொடுத்தீர், அதையே நீரே பண்ணிட்டீர். உடன்படிக்கையின் தேவன் நீர் சுவாமி. எங்களுக்காக உடன்படிக்கையை நீர் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக பிக்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். அதன் மூலமாய் நாங்க எப்பொழுதும் நாங்கள் உமக்குள்ளும் நீர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உம்மிடத்துல வந்து, ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையில எங்களை புதுப்பித்துக் கொள்ள கிருபை பாராட்டுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் இதுல நிலைவரப்பட நிலைத்திருக்க கிருபத்தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், சுகத்தை தாரும், பலனை தாரும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து, அடுத்த வாரம் சந்திக்கும் போது சந்தோஷமாய் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you. God bless you all. God bless you. Good night. Good night, sister.